ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் நினைத்து விடுவோம் இது என்னை கைவிடவில்லை. எரேமியா 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் ஜனங்களை வழி நடத்துகிற கர்த்தருடைய ஊழியர்கள் தவறானவர்களாய் இருந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலிலே எரேமியா தீர்க்கதரிசி காலத்தில் சுமார் கிமு 400 வருடங்களுக்கு முன்பாக, இன்றிலிருந்து 2400 வருடங்களுக்கு முன்பாக நடந்த போது அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி நடத்தினார், அவர்கள் செய்த பாவத்தை கர்த்தர் எப்படி நடத்தார் என்பதை இந்த வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு இது பாடமாக இருக்கிறது. நாம் இந்த தவறை செய்தால் கர்த்தர் நம்மை எப்படி தண்டிப்பார் என்பதை புரிந்து உணர்ந்து கர்த்தருக்கு பயந்து தவறு செய்யாமல் வாழவும். நம்மை நம்பி ஜனங்களை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். ஊழியர்கள் தங்கள் காரியங்களை, முக்கியமாக போதகர்கள், தங்கள் மந்தையாகிய திருச்சபை ஜனங்களை சரியாக வழிநடத்த வேண்டும். அவர்கள் நேர்மைசாலியாகவோ பணப்பிரியர்களாகவோ பெருமைக்காரர்களாகவோ இருக்கக்கூடாது என்ற பாவத்தை இந்த வேத பகுதி இருக்குது. அதை குறித்து என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கத்துக்கிறார். என் ஜனங்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்ரவேலர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று பல பெயர்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோரும் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். இப்படி வேத புஸ்தகத்தை கையில் எடுக்கிற நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய வார்த்தைகளை இதயத்தில் சுமந்து ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறவர்கள், அப்படி என்றால் மேய்ப்பர்கள், திருச்சபை போதகர்கள், பொதுவாக போதகர்கள் அல்லது மற்ற ஊழியர்களையும் சொல்லலாம். இவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அப்படி அவர்கள் தங்கள் காரியங்களை சரியாய் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஜனங்களை வழிநடத்துகிற கர்த்தருடைய ஊழியர்கள் பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, கர்த்தருக்கு பயந்தவர்களாக, கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து இது வேறு பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த காலத்தில், எரேமியாவின் காலத்தில் அப்படிப்பட்ட ஊழியர்கள் இல்லை. ஆசாரியர்களும் சரியாய் ஜனங்களை வழிநடத்தவில்லை. தீர்க்கதரிசிகளும் பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக, பொல்லாத ஆவிகளின் சொல்லை கேட்டு சொல்கிறவர்களாக இருந்தார்கள். கண்ட தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது நிமித்தம் கர்த்தர் கோபப்பட்டு அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஐயோ என்றால் அவர்களுக்கு ஆபத்து வரப்போகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மேய்க்கிற மேய்ப்பர்களாகிய கர்த்தருடைய ஊழியர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை: என் ஜனங்களை மேய்க்கிற நீங்கள் சரியாய் நடத்தாமல் அவர்களை சிதறடித்தீர்கள். என் ஆடுகளை பராமரிக்க வேண்டும், ஆனால் நீங்கள் சிதறடித்தீர்கள். அதனால் நான் உங்களுக்கு விரோதமாக இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னார். உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற பொல்லாப்பை உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் ஊழியர்கள் கர்த்தருடைய ஜனங்களை எந்த அளவுக்கு தவறாய் வழி நடத்தி இருக்கிறார்களோ, எந்த அளவுக்கு பொல்லாத ஆவிகள், அதாவது ஊழியர்கள் எந்த பாவத்தை செய்து கர்த்தருடைய ஜனங்களை சிதறடித்தார்களோ அந்த பாவத்துக்கு கர்த்தர் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். இது எப்படி என்றால், ஊழியர்கள் பெருமைப்பட்டு புகழுக்காக, பெருமைக்காக பாவம் செய்து ஜனங்களை சிதறடித்திருந்தால், பெருமையின் ஆவி அவர்களுக்குள் நுழைந்து அவர்கள் தலை சம்பந்தமான பிரச்சனைகளை உண்டு, தலையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி அவர்கள் பாவத்திற்குள்ளாகப்பட்டு தண்டனையை அனுபவிப்பார்கள். கொள்ளை நோய், பட்டயம், பஞ்சம் போன்ற 3 விதமான தண்டனைகளால் கர்த்தர் அவர்களை தண்டிப்பார். ஏதாவது ஒன்று இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இப்படி வேண்டும். இந்த 3இல் ஏதாவது அவர்களுக்கு வந்து அதிநிமித்தம் திருத்தப்படுவார்கள்.
என் ஆடுகளை, அதாவது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தூர தேசத்திலிருந்து உலகெங்கிலும் இருந்து மீண்டும் இஸ்ரவேலுக்கு எருசலேமுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். மீண்டுமாக எருசலேமுக்கு நம்மை எல்லாம் கூட்டி சேர்ப்பாராம். அப்படி சேர்க்கும் பொழுது அவைகளை நான் தொழுவங்களுக்குள் கொண்டு வருவேன். அதாவது எருசலேமுக்குள் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதற்கு இரண்டு பொருள் உண்டு. உலகெங்கிலும் இருந்து கர்த்தருடைய ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு சென்று சேரும் காலம் வரும். அது கடைசி காலத்தில் நடக்கும். இரண்டாம் வருகையில் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். அது ஒன்று. இன்னொரு பொருள் என்னவென்றால், இப்பொழுதே நடக்கிற காரியம். அதாவது நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனதார கர்த்தரை விரும்புகிறவர்களாக, கர்த்தரை நேசித்து அவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்து அவருக்கு பயபக்தியோடு அவரிடத்தில் இருந்தால் நம்மை பரலோக வாழ்க்கைக்குள் அவர் சேர்த்துக் கொள்வார். அங்கு நமக்கு இளைப்பாறுதல் நித்திய ஜீவன் கிடைக்கும். அவரோடு கூட வாழும் பாக்கியம் அதையும் அவைகளை மேற்பவர்களின் மேல் நான் ஆட்களை நியமிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலுக்குள் உலகெங்கிலும் இருந்து ஜனங்களை கூட்டி அழைத்து அவர்களை ஆளுகை செய்ய, அவர்களை வழி நடத்த நான் ஆட்களையும் நியமிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி எந்த காரியத்தை குறித்தும் அந்த ஜனங்கள் பயப்பட மாட்டார்கள், கலங்க மாட்டார்கள். அவர்கள் எதை குறித்தும் கவலைப்பட போவதில்லை. இப்படியாக அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பார்கள். இதன் பொருள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எதற்காவது பயப்படுகிறோமா? இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று தைரியமா இருக்கும். கலங்குகிறோமா? எந்த துன்பம் வந்தாலும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து நாம் சமாதானமா இருக்க கற்றுக்கொள்கிறோம். அப்படியானால் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நிம்மதியாக நாம் வாழ்கிறோம் அல்லவா? அதைதான் இங்கு ஆண்டவர் சொல்றார். இதுவே நமக்கு கிடைத்திருக்கிற லட்சத்திற்கான மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ காலம் வரப்போகிறது. அப்பொழுது நான் தாவீதுக்கென்று ஒரு கிளையை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதன் பொருள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார் என்பதை தீர்க்கதரிசனமாக எரேமியா சொல்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அவர் ராஜாவாக இருந்து பூமியை நீதியாய் ஞானமாய் ஆளுகை செய்து, நீதியின்படியும் ஞானமாகவும் ஆளுகை செய்து ராஜரிகம் பண்ணுவார். செய்து பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். நீதி நியாயம் செழித்தோங்கும்படி செய்வார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படுவார், இஸ்ரவேல் சுகமாய் தங்கும். அவருக்கு ஒரு நாமம் கொடுப்பார்கள், அது நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. இதோ நாட்கள் வரும், இதன் பின்பாக கொஞ்ச காலம் ஆனதும் ஜனங்கள் எல்லாம் எகிப்தில் இருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணின தேவன் என்று ஆணையிட்டு வந்தார்கள் அல்லவா? அப்படி அல்லாமல் இனி எப்படி செய்வார்களாம்? ஜனங்கள் சத்தியம் செய்வார்களா? உலகெங்கும் இருந்து தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்ந்த கர்த்தருடைய நாமத்தை கொண்டு என்று எல்லோரும் சத்தியம் செய்வார்களாம். இதன் பொருள், அதாவது உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களும் உலகெங்கும் எல்லா தேசங்களிலும் பொழுது கூடியிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து கர்த்தர் இஸ்ரவேலுக்குள் கொண்டு வந்து சேர்ப்பார். அப்படி சேர்க்கப்படும் பொழுது அந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்தார் என்று சொல்லி ஆணையிடுவதை விட்டுவிட்டு, பூமியின் கடையாந்திரத்திலிருந்து, பூமியின் எல்லா திசைகளிலிருந்தும் எங்களை கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார், அவருடைய நாமத்தை கொண்டு சத்தியம் செய்யும் என்று அவரை மேன்மைப்படுத்தி சத்தியம் செய்வார்களாம், ஆணையிடுவார்களாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக, தீர்க்கதரிசியின் நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்தில் நொறுங்கி இருக்கிறது, என் எலும்புகள் எல்லாம் அதிர்கிறது. கர்த்தருடைய நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தையின் நிமித்தமும் நான் வெறித்திருக்கிற மனுஷனை போலவும் மதுபானம் குடித்திருக்கிறவனை போலவும் இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையினால் நான் அப்படி இருக்கிறேன் என்று எரேமியா சொல்கிறார்.
என் எலும்புகள் எல்லாம் அதிருகிறது என்று சொல்லும்போது ஆவியில் கலங்கி நிற்கிறார் எரேமியா. ஏன் என்ன நடந்தது? தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் உள்ளம் நொறுங்குகிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் அவ்வளவு பொல்லாதவர்களாய் மாறி போனார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாய் இருந்தவர்கள் பரிசுத்தமாய் இருந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் மாறி போனார்கள். எரேமியா சொல்லுகிறார், அவர்கள் மாறி போய் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், பொல்லாத ஆவிகளை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்து ஜனங்களை ஏமாற்றி அவர்களுக்கு அக்கிரமம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு தீமையும் வராது, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் பொய் தீர்க்கதரிசனம் இஸ்ரவேலிலிருந்து தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார். பொய் தீர்க்கதரிசனங்கள் பொல்லாத ஆவிகளின் தேவதரால் சொல்லுகிறது. உண்மையான கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லாமல் ஜனங்களை ஏமாற்றியிருந்தார்கள். எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம்? அதாவது உண்மையான தீர்க்க தரிசனம் என்பது நம்முடைய பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்ப பண்ணணும். அந்த வார்த்தைகளை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம், இது சத்தியமான தீர்க்க தரிசனம் தான், இது கர்த்தரிடத்திலிருந்துதான் வருகிறது என்று. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் குணம் என்ன என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று. அப்படி இருக்க உண்மையான தீர்க்க தரிசனம் நம்மை கண்டித்து திருத்துகிறதா இருக்கிறது. ஆசிரியர்கள் பிள்ளைகளை திருத்துவது போல நம்மிடத்தில் இருக்கிற குற்றம் குறைகளை சுட்டிக்காட்டி இதை சரிப்படுத்திக்கொள் என்று சொல்லுவது போல இருக்கிற தரிசனம் தான் உண்மையான தீர்க்க தரிசனம். பொய்யான தீர்க்க தரிசனம் என்பது நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியதா இருக்கும். நீங்கள் சமாதானமா இருப்பீர்கள், உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், பணம் அதிகம் வரும், இப்படி பல விதமான சந்தோஷமான காரியங்களை சொல்லி நம்முடைய தேவைகள் என்ன இருக்கிறதோ அதை சொல்லி அந்த நிறைவாகும் என்று சொல்லும் பொழுது சந்தோஷம் உண்டாகும் மனிதனுக்கு. அப்படி சந்தோஷப்படுத்துகிற தீர்க்க தரிசனங்களாய் இருக்கிற காரியங்கள் அவைகள் பொதுவாக சரியா இருக்காது. உண்மையான தீர்க்க தரிசனமா இருக்காது. தீர்க்க தரிசிகள் பொய்யான பொல்லாத ஆவிகளின் சொல்லை கேட்டு சொல்வது தங்கள் மனதில் தோன்றுகிறதை எல்லாம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொல்லாத காரியங்கள் மனிதர்களை வஞ்சிக்கிறது. இந்த காரியம் அந்த காலத்திலும் நடந்திருக்கிறது, இப்பொழுது பிரபலமாக நடந்து கொண்டிருக்கிறது. பண ஆசீர்வாதத்தை குறித்து உலக ஆசீர்வாதங்களையே சொல்லும், இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களையே சொல்லும் பொழுது ஜனங்கள் அதிகமாய் கூடி வருவார்கள் சபைக்கு என்று இப்படி செய்வது இது தவறு, மிகவும் தவறு. உலக ஆசீர்வாதங்களை நாம் கேட்க தேவையில்லை. கர்த்தர் தருவேன் என்று வந்து 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீதியை தேட வேண்டும், எது நீதி எது நியாயம் என்று தெரிந்து செயல்பட வேண்டும். அடுத்தது தேவ ராஜ்யம் இந்த உலகத்தில் வருவதற்கு நாம் போராட வேண்டும். ஆத்ம ஆதாயத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். இந்த சிந்தனை நமக்கு இருந்தால் நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் பொய் தீர்க்க தரிசனம் முடித்துக் கொண்டிருந்தார்கள் எரேமியா ஐயாவின் காலத்தில் வாழ்ந்த சில தீர்க்கதரிசிகள். இப்படியெல்லாம் இருப்பதை பார்த்து அநேக பேர் இப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதை பார்த்த எரேமியா தீர்க்கதரிசி மதுபானம் குடித்த மனிதனை போல வெறித்தவனை போலவும் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியே அதிர்ந்து போய் உட்கார்ந்திருந்திருக்கிறார். மகா அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறார். மனம் முழுவதும் வேதனை, குழப்பம், பிரச்சனை, போராட்டம் போன்ற ஒரு அழுத்தம் அவருக்கு உண்டாயிருக்கிறது. டிப்ரெஷன் என்று சொல்லுவாங்க. அது போல இவர்களுடைய அக்கிரமம் மகா பெரியதா இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் கோபமா இருக்கிறார். ஆனால் இந்த பொல்லாதவன்களோ என்ன சொல்லுகிறார்கள்? இந்த பொல்லாத மனிதர்களோ நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருகிறார் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது எரேமியாவின் மனம் மிகுந்த துன்பத்துக்கு மனம் முத்தரித்து பேசுகிறார். விபச்சார பாவம் பெருகின்றது, விபச்சாரத்தால் நிறைந்திருந்திருக்கிறது இஸ்ரேல் தேசம்.
இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேற்றார் ஜனங்கள் மத்தியில் இப்படி நடக்கவே கூடாது. ஆனால் அது பெருகி இருந்திருக்கிறது. தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. மகா துன்பத்திற்குள்ளாயிருக்கிறது தேசம். ஏனென்றால் அந்நியர்கள் படையெடுத்து சூழ்ந்திருக்கிறாங்க. அதனால் துக்கத்தினால் எப்படி இருக்கிறது. வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது. அவர்கள் ஓட்டம் கொள்ளாததாய் இருக்கிறது. அவர்கள் பெலன் அநியாயமாய் இருக்கிறது. ஜனங்களை அநியாயம் செய்து அதை மூழ்கடித்து வைத்திருக்கிறார்கள். பாவம் செய்ய பழக்கி விட்டு விட்டார்கள். ஊழியர்கள் கர்த்தராகிய நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சொல்லை கேட்டு ஜனங்களை வழிநடத்த வேண்டியவர்கள் தவறான பாதையை ஜனங்களுக்கு காட்டி வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். ஜனங்கள் வழி தந்து தெரிகிறார்கள். தீர்க்க தரிசனங்களும் ஆசாரியர்களும் மாயக்காரராய் இருக்கிறார்கள். உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுது மாய்மாலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தீர்க்க தரிசிகளும் சரி, ஆசாரியர்களும் சரி, செய்திருக்கிறார்கள். இந்த பொல்லாப்பெல்லாம் மற்ற இடங்களில் மட்டுமல்ல, தேவாலயத்திலும் இப்படிப்பட்ட பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவாலயத்திலும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறார்கள். மகா கேடுள்ளதாய் கர்த்தருக்கு விரோதமாய் விக்கிரக ஆராதனை செய்கிறார். அவர்கள் செய்ததினால் அவர்களுடைய வழி இருட்டிலே சறுக்கலான வழியாய் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொண்டும் அவர்கள் வாழ்க்கையின் செயல்களெல்லாம் சறுக்கலாய் இருக்கும். மிகுந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளாவார்கள் என்று அவர்கள் பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் செய்கிற பொல்லாப்பை நான் பார்த்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு தெரியும். அப்படி சறுக்கலான வழி அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதிலே துரத்தப்பட்டு விழுந்து போவார்கள். இப்படிப்பட்ட நிலை அவர்களுக்கு ஒரு மகா துன்பத்திற்குள் உட்படுவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷம் வரும். அப்பொழுது அவர்கள் பொல்லாப்பை அவர்கள் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் செய்த தீங்கு அவர்களுக்கு திரும்பி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். சமாரியாவின் தீர்க்கதரிசிகளிலோ மதிகேட்டை கண்டேன். முட்டாள்தனமாய் இருக்கிறார்கள். சமாரியாவின் தீர்க்கதரிசிகள் முட்டாள்தனமாய் செயல்பட்டு இருக்கிறார்கள். பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இஸ்ரவேல் என்னும் ஜனத்தை என்னுடைய ஜனத்தை மோசம் போக்கினார்கள். என் ஜனத்தை ஏமாற்றி விட்டார்கள். பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று தவறான வழியில் ஜனங்களை நடத்தி என் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஊழியர்கள் தவறு செய்கிறார்கள் என்று யூடியூப் போன்ற இடங்களில் அதிகமான வீடியோக்கள் வருகிறது. இதையெல்லாம் நாம் சரிப்படுத்த தேவையில்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் பாவம் செய்ததை கர்த்தர் தானே இங்கு எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார், பார்த்திருக்கிறார், தண்டனையும் கொடுக்கிறார். அதுபோல இந்த காலத்தில் வாழ்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் தவறு செய்தால் அவர்களை தண்டிக்க, கண்டித்து வழி நடத்த அல்லது மன்னிக்க கர்த்தருக்கு தெரியும். நாம் மற்ற ஊழியர்கள் அதை குறை சொல்லக்கூடாது, பற்றி பேசக்கூடாது. அது பாவமாக இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் சொன்னால் சொல்லலாம். கர்த்தர் யாரையும் தூஷிப்பதையும் தம் ஊழியர்களை குறித்து யாரும் அவமானப்படுத்துவதை கர்த்தர் அவர்கள் தவறு செய்தால் அவர்களை தாமே கண்டிப்பார். மற்றவர்களை விட்டு அவமானப்படுத்த மாட்டார். அதனால் ஊழியர்கள் அவரவர் தம்முடைய பாதையை பார்த்து நம்முடைய வழிகளை ஆராய்ந்து அறிந்து நம்மே நாம் பார்த்தால் போதும். எருசலேமின் தீர்க்கதரிசிகள் இடத்திலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை நான் கண்டேன் என்று எரேமியா சொல்லுகிறார். அவர்களிடம் விபச்சாரம் செய்து, பொல்லாப்பை செய்து, வஞ்சகமாய் நடந்து தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாதபடிக்கு அவர்கள் பாவம் செய்கிறார்கள். அவர்கள் எனக்கு சோதோமை போலும் குமாராவை போலவும் இருக்கிறார்கள். ஆதலால் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் நான் அவர்களுக்கு புசிக்க ஏட்டியையும் குடிக்க கசப்பு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிடம் இருந்து மாயமானது தேசமெல்லாம் பரவி போய்விட்டது. எருசலேமில் தீர்க்கதரிசிகள் தொடங்கி அங்கிருந்து பாவம் தேசம் எங்கும் பரவி இருக்கு. அப்படி என்றால் பாவத்தை முதலில் செய்ய தொடங்கி இருக்கிறவர்கள் தீர்க்கதரிசி.
எப்படி இருக்கிறது? மற்ற சாமானிய மனிதர்களை வழிநடத்த வேண்டிய கர்த்தருடைய ஊழியர்களே பாவத்தை செய்ய தொடங்கி இருக்கிறார். தொடக்கமே இவர்கள் தான். கர்த்தரை சொல்லுகிறார். அதில் மாற்று கருத்து என்ன? அப்படி என்றால் ஊழியர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பொல்லாத ஆவிகள் மனிதர்களை மட்டுமல்ல, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பிடித்து அதன் மூலம் மற்ற ஜனங்களை பாவம் செய்ய பண்ணுகிறது என்றால் எவ்வளவு வச்சுக்க முடியும். கர்த்தருடைய ஊழியர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக ஜெகத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்து வந்து கர்த்தரோடு கூடிய ஐக்கியத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரோடு ஐக்கியமா இருக்கிறது. நம்மை நாம் காத்துக்கொள்ளும் போதுதான் மற்றவர்களை சரியாய் வழிநடத்த முடியும். ஆதலால் கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக யூதர்களுக்கு, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் பேச்சை கேட்காதீர்கள். அவர்கள் வீண் பெருமையை உங்களுக்கு சொல்லுகிறார்கள். உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். வீணாய் பெருமையை தூக்கி விடுகிறார்கள் உங்களுக்குள். அதனால் அதை கேட்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அல்ல, தாங்கள் யூகித்த வார்த்தைகளையே அவர்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதையே சொல்லுகிறார்கள் தீர்க்க தரிசனமாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். என்னை அசட்டை பண்ணி எனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். விசுவாசப்படுத்தவர்களை பார்த்து சமாதானம் உண்டாகும் என்றால் உண்டாகுமா? இப்படி அவர்கள் சொல்லி தவறாய் ஊழியர்கள் ஜனங்களை வழி நடத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தங்கள் இருதய கடினத்தின்படி நடக்கிறவர்களை பார்த்து பொல்லாத பாவம் செய்து வாழ்கிறார்கள் அல்லவா, திருந்தாமல் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை பார்த்து உங்களுக்கு ஒரு தீமையும் வராது, நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அறிந்தவன் யார்? அவருடைய விருப்பங்களை கேட்டு தெரிந்து கொண்டவர்கள் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவர் யார்? அப்படி கேட்டால் கர்த்தருடைய வார்த்தையை அவர் சமூகத்திலிருந்து கவனித்து கேட்டால்தான் அது உண்மையான தீர்க்க தரிசனம். அதுதான் கர்த்தருடைய உண்மையான வார்த்தை. இதோ கர்த்தருடைய உக்கிரமான புயல் எழும்பிற்று, அது தொடங்கிற்று, அது துன்மார்க்கருடைய தலையில் மோதும். பெருமை என்பது தலைக்கும் பெருமைக்கும் சம்பந்தம். பெருமைப்படுகிறவர்களுக்கு தலையில் உபாதை வரும், வேதனை, வலி, நோய் போன்றவை வரும். பெருமைக்கும் தலைக்கும் நாம் பொதுவாக பெருமையை தலைக்கணம் என்று சொல்லுவோம். அது மிக சரியான வார்த்தை தான். ஏனென்றால் பெருமைப்படுகிறவர்களை தலகணம் பிடித்தவர்கள் என்று சொல்லுவோம். தலைக்கும் பெருமைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. பெருமை பிடித்தவர்கள் பார்க்கிறார்கள், தலை நிமிர்ந்து நடப்பார்களா என்று தலையை உயர்த்தி கொண்டு நடப்பார்கள். அதனால்தான் அப்படி சொல்லுகிறார்கள் கூட. ஆனால் அது மிகவும் சரியானது. தலைக்கணம் பிடித்தவர்களை, பெருமை பிடித்தவர்களை தலையில் பாதித்து வரும். கர்த்தர் தலையிலேயே அவர்களுக்கு நியாயம் திட்டிருப்பார். தலை சம்பந்தப்பட்ட உடல் வியாதிகள், உபாதைகள் வரும். மயக்கம் போன்ற எல்லா காரியங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தருடைய நியாயத்திற்கு அவர்களுக்கு தலையில் வரும், துன்மார்க்கருடைய தலையில் வரும் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நிறைவேற்றி தீரும் அளவும் அது ஓயாது. கர்த்தர் நினைத்ததை அவர் கொடுக்கும் நியாய தீர்வை நிச்சயம் கொடுத்தே தருவார். அவர் நினைத்ததை செய்வார். இதை கடைசி நாட்களில் நம்மால் கண்டு கொள்ள முடியும். கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதையும், மனிதன் செய்யும் அக்கிரமத்திற்கு தக்கதாய் அவனுக்கு நியாயம் தீர்ப்பார் என்பதையும் கடைசி நாட்களில் நாம் உணர்ந்து கொள்வோம் என்று கர்த்தர் சொல்கிறார். அது இந்த நாட்கள் தான். இந்த காலத்தில் வரும் மகா பெரிய துன்பங்களும் துயரங்களும், உலகெங்கும் வருகிற கொள்ளை நோய், பஞ்சம், பட்டயம், யுத்தங்கள் போன்ற காரியங்கள் எல்லாம் இதைதான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் பெரியவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அவருக்கு பயந்து நடக்க வேண்டியவர்கள் நாம் அதை உணர்ந்து செயல்படுவோம். என்றும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படைந்திருப்போம். நம்மிடத்தில் பாவம் இருக்கும், ஆனால் வாழ்த்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது செய்தி பார்க்கலாம்.